ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை குழம்பு. தலைமுடி கொடுத்தா கவலையே வேண்டாம், காய் இல்லையா வீட்டில் கவலையே வேண்டாம், கண் எரிச்சலாக இருக்கா கவலையே வேண்டாங்க. கருவேப்பிலை இருக்குங்க, கை கொடுக்குறது ஒரு நாள் பொழுதே போய்க்கலாம் குழம்பு வச்சுட்டு. அதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே நிழலில் காய வச்சுருங்க. ஓகேவா? நல்லா காய வச்சு ஓரமாக வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எப்போதுமே கேஸை நீங்கள் சமைக்கும் போது சுற்றி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணி டக்குன்னு சமைச்சிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சில பேர் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அப்போ 1 கிலோமீட்டர் போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க, 1 கிலோமீட்டர் கடுகை போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே இங்கே வேஸ்ட்டு பண்ணாதீங்க கேஸை, சரியா? அது கிடைக்கிது, கிடைக்காம போது ஏன் கேஸை வேஸ்ட்டு பண்ணணும்? சிக்கனமாக பயன்படுத்துங்க, ஓகேவா? கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றக்கூடாது. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, வரமல்லி இருக்குல்ல, பச்சை வரமல்லி, அது 1/2 ஸ்பூன். இவங்களை ட்ரையாக வறுத்துக்கங்க. இவங்களை மட்டும் வறுத்து இவங்களை தூரமாக வச்சுருங்க. அடுத்து என்ன செய்கிறீங்கன்னா, அதே வானிலையில் கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை கழுவி காய வச்சு பாருங்கள். 1 கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கங்க. நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துங்க. கருவேப்பிலை ரொம்ப ஓவராகவும் சேர்த்தா நல்லா இருக்காது. அதை நல்லா சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சிட்டு இதில் போட்டு அவங்களையும் இப்படி லைட்டாக வறுத்துக்குங்க. இந்த பச்சை மிளகாயில் போட்டு ஏன் அரைக்கிறோம்னா, அந்த கலர் கொடுக்கும், அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அந்த பச்சை மிளகா சேர்த்தா குழம்பு. அதனால தான் அந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய். இவங்களையும் வறுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு, அவங்கள வந்து தண்ணியே ஊற்றாமல் பவுடராக அரைச்சி ஒரு பவுலில் வச்சுருங்க. நல்லா மைய பவுடராக அரைச்சிருங்க. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம், கருவேப்பிலை குழம்புல. சரியா? இப்போ நான் குழம்புக்கு தேவையான மட்டும் தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுங்க. பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து என்னென்னா, கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் வறுத்தோம்ல, அவங்கள கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அவங்க வந்து அரைக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிரமப்பட்டு சொல் பேச்சு கேட்காதவங்க அவங்க, சரியா? அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க அவங்களையும். அடுத்து என்ன அரைச்சி வைக்கிறீங்க அப்படிங்கிற, தக்காளி பழத்தை வந்து இது மாதிரி குழம்பு வந்து கிரேவியாக வரணும், நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே தக்காளி பழத்தை அரைச்சி குழம்புல ஊற்றிடுங்க. அதனால் அடுத்து என்ன செய்வீங்கன்னா, நல்லா பழுத்த தக்காளி பழத்தை அந்த நடுவில் விதையை எடுத்துகிட்டு தக்காளி பழத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருங்க. பவுடரை நுணுக்கியாச்சு, கருவேப்பிலை அரைச்சாச்சு, தக்காளியும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கேஸே போய் ஆன் பண்ணணும். சும்மா எண்ணெய் சட்டியை கேஸில் வச்சுட்டு அப்போ தான் போய் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சுட்டு செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எந்த கார குழம்புவாக இருந்தாலும் சரிங்க, நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அவங்க படபடன்னு பொரியட்டும். நல்லா 1 கொத்து கருவேப்பிலையை உருவி போடுங்க. பூண்டு சேர்த்துங்க. எவ்வளோ பூண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளோ பூண்டு சேர்த்துங்க. எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் இப்போ சீப்பாக தான் கிடைக்கிது, அதனால் சேர்த்துங்க. நான் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி வச்சுருக்க பாருங்க தக்காளி, அவங்களையும் சேர்த்துக்கிட்டேன். இவங்களாரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அவங்கள வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அதனால் அந்த பவுடர் மட்டும் ஓரமாக வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்குங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்தா கருவேப்பிலை, அவங்களையும் சேர்த்துங்க. இவங்க எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு எவ்வளோ தான் நீங்கள் அப்புறமா போட்டாலும் குழம்புல எடுக்கவே எடுக்காது. அளவான உப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துங்க, அப்புறம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம், சரியா? தக்காளியை வதக்கிட்டு கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி. இன்னும் வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பயங்கரமாக கொளுத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் மண்டையை உடைக்குது. காரத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, சரியா? பார்த்து பதனமாக சமைச்சு சாப்பிடுங்க. காரத்தை எவ்வளோக்குள்ள குறைக்க முடியுமோ காரத்தை குறைச்சிக்கோங்க. எவ்வளோக்குள்ள நீர் ஐட்டம் எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்க. டெய்லி 2 மாதத்துக்கு தயிர் சோறே தினீங்கன்னா கூட நல்லது தான், ஓகேவா? இதை எப்போயாவது வச்சு சாப்பிடுங்க. நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க. இந்த மிளகா வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. அப்படியே எண்ணெய் அப்படி திரண்டு வரும்போது தான் புளியை கரைச்சி ஊற்றணும். சில பேர் புளியை வந்து கொலான்னு கரைச்சி ஊற்றுவாங்க, அப்புறம் அந்த வடிகட்டி ஊற்ற மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, புளியை தண்ணியாக கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றுனீங்கன்னா அந்த தூள்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஊற்றிடுங்க. தேவையான தண்ணியை பார்த்துங்க, காரத்தை பார்த்துக்கோங்க, உப்பை பார்த்துங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிறகு எப்படி தக்கன்னு ஜொலிக்குது. இப்போ அந்த குழம்பு கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வர்றப்ப நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பாருங்கள், அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மல்லி எல்லாம் சேர்த்தோம்ல, அந்த பவுடர் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு, புளிப்பு, காரம், அந்த கருவேப்பிலையோட துவப்பு எல்லாம் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலை பவுடரையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையுமே ஃபைனலாக லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து அப்படியே டக்குன்னு கிரேவி கொடுத்துரும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போயே தலைன்னு இருக்குது பாருங்கள். வெள்ளம் சேர்த்துங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணா தண்ணியாக வச்சுக்கோங்க. இந்த குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். ஒருத்தர் அப்படியே லட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப திக்காக, ஓரளவு தான், ரொம்ப திக்காக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்தால் தான் குழம்பா தோணும். நல்லா சுட சாத்தை போட்டு சைடிஷாக ஒரே அப்பளத்தை வச்சு இந்த கருவேப்பிலை குழம்பா சாப்பிடுங்க. மணக்குங்க. இன்றைக்கெல்லாம் மணத்துக்கிட்டு இருக்க வீடே.
பழசாகி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 2-3 நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு வைக்கன்னே முடிவு பண்ணி வச்சாச்சு. ஏன்னா காய்கறி எதுவுமே இல்லை. அப்பளத்தை பொரித்து முட்டையை ஆம்லேட்டை போட்டு கருவேப்பிலை குழம்பு வச்சு இன்றைக்கி நிவர்த்தி பண்ணிட்டேன். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.